ஆண்டி அங்கிள் நீங்கள் ரெண்டு பேரும் தான் இந்த வீட்டையும் பசங்களையும் பத்திரமா பார்த்துக்கணும். நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நாங்கள் எல்லாரும் இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். கவலைப்படாத ஆரவ், நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போறீங்க. எங்களால் தான் அதில் கலந்துக்க முடியல. வயசாயிருச்சு, எங்களால ஓடி ஆடி எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா பசங்களை பத்திரமா பார்த்துக்க முடியும். அத்தை இருந்திருந்தாங்கன்னா அத்தைக்கிட்டே எல்லா பசங்களையும் விட்டுட்டு போயிருக்கலாம். உங்களுக்கும் ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். அட அதுக்கு என்னம்மா, நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே. நீ எதுக்கும் கவலைப்படாம போயிட்டு வா. எல்லாத்தையும் சீக்கிரமா கண்டுபிடிச்சி இந்த ப்ராப்ளமை சீக்கிரம் சால்வ் பண்ணுங்க. தம்பி, போற இடத்துல ஏதாவது பிரச்சனைனா உடனே திரும்பி வந்துருங்கப்பா. பிரச்சனையோட அங்க போய் மாட்டிக்காதீங்க. கவலையப்படாதீங்க அங்கிள், இது எல்லாமே நாங்கள் ஒரு நல்ல திட்டத்தோடு தான் செய்வோம். நீங்கள் அணுவை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அவள் தான் தனியாக எங்கேயாவது எந்திரிச்சு போயிட்டுருப்பா. அட நான் பார்த்துக்கிறேன் தம்பி, எல்லா பிள்ளைங்களும் உள்ள தானே இருக்காங்க. ஆமாம்மா, எல்லாருமே அணு ரூமில் தான் இருக்காங்க. நித்யா கண்ணு, நீ விளையாடுறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருக்காங்க போல. வா உள்ளே போகலாம். சரி ஆண்டி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க தம்பி. என்னடா இந்த ஆறு இங்கே வர சொல்லிட்டான்? இங்கே வச்சு என்னத்த பேசுறது? வீட்டுக்குள்ளே தானே இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். அட ஏன்டா நீ வேற, வீட்டுக்குள்ளேயே இன்வெஸ்டிகேட் பண்ணுறதை பற்றி வீட்டுக்குள்ளேயே பேசினா தான் பிரச்சனை வருது. இங்கே ஏதாவது திட்டம் போடுறதுக்கு வர சொல்லியிருப்பாரோ என்னமோ. நம்ம எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவோம், நம்பிக்கை இருக்குது. ஆரவண்ணே கண்டிப்பாக ஒரு திட்டம் வச்சுருப்பாரு. எனக்கும் அப்படி தான் தோணுது இருக்கு. வாங்க ஆரவ் சார், இன்னைக்கும் லேட்டா? அட நாங்கள் பசங்களை எல்லாம் ஆன்ட்டிகிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வரதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. ஆரவ் சார், பசங்களை உங்க வீட்டுல விடணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது நல்ல ஐடியா. எங்க வீட்லயே பசங்களை விட்டு வரதா இருந்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும் ஏதாமோன்னு ஒரு பதட்டமாவே இருக்கும். சரி, நான் நேற்றே சொன்ன மாதிரி இந்த வீட்டை பற்றி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம வந்து ஒரு 3 டீமாக பிரிஞ்சுக்கலாம், ஓகேவா? அது என்னண்ணே 3 டீமு? அது வந்து ஒரு டீம் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போகணும், அங்கே ஸ்டோர் ரூமில் போய் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது டீம் வந்து ரெக்கார்ட் ரூமுக்கு போய் அசோசியேஷன் ஆஃபீஸ்க்கு ரெக்கார்ட் ரூமில் போயிட்டு அங்கே என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குங்கிறத பார்க்கணும். மூணாவது டீம் வந்து எலக்ட்ரிக்கல் லைனுக்கு போயிட்டு அங்கே சிசிடிவிலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். சரிங்க ஆரவ், நானும் ரவியும் ஸ்டோர் ரூம்ல போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்குறோம் பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு. ஆரவ், நான் ஒரு எலக்ட்ரீஷியன் தான், அதனால நானும் மணியும் போயிட்டு நாங்கள் எலக்ட்ரிக்கல் ரூமை செக் பண்ணுறோம். சரி, அப்போ நான் மீரா அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து ரெக்கார்ட் ரூமில் போய் செக் பண்ணுறோம். ஏன்னா ரெக்கார்ட்ஸ் தேட தான் ரொம்ப நேரம் ஆகும், நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் 4 பேரும் சேர்ந்து தேடினா தான் சரியாக வரும். ஓகே ஆரவ், அப்படியே பண்ணிக்கலாம். சரி, எல்லா இன்வெஸ்டிகேஷனையும் முடிச்சுட்டு இங்கே ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம இங்கே எல்லாரும் திரும்பி வந்து நம்மளோட ஃபைண்டிங்ஸ் பற்றி பேசி மேற்கொண்டு என்ன பண்ணலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே அண்ணே, டன். ஏண்டா ரவி, நம்ம ஏதாவது தப்பான வேலையை எடுத்துட்டோமோ? ஆமாண்டா, எனக்கு அப்படி தான் தோணுது. இந்த பேஸ்மெண்ட் என்னடா இப்படி இருக்குது? பகல்லே பயங்கரமாக இருக்கே, இருட்டில் எப்படி இருக்கும்? ஏண்டா ரவி, எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம ஒன்றும் பேய் வீட்டில் இருக்கலையே. நேற்று வரைக்கும் இது வேற ஏதாவது விஷயமா தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தா பேய் வீடுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு தோணுதுடா எனக்கு. சரி வந்துட்டோம். ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். டேய் இங்கே பாருடா, இந்த பில்டிங்கோட ஒயரிங் டயக்ராம் இது. இது தாண்டா மெயின்டெனன்ஸ் லாக் புக்கு. எவ்வளோ பழசா இருக்கு பத்தியா? ஆமாண்டா, புக்கு ரொம்ப வெயிட்டாக பழசாக இருக்குடா. சரி, இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வா. என்னடா சில பேஜஸ்லாம் மிஸ் ஆயிருக்கு. டேய், இது பழைய புக்குடா, அப்படிதான் கிழிஞ்சிருக்கும், என்ன செய்யறது? டேய் இங்கே பாருடா, ஃபேஸ் 2 சைலன்ஸ் ரெகுலேஷன் டெஸ்ட் பிளாக் பின்னு எழுதியிருக்கு. அட ஆமாண்டா, ஏன் அப்படி எழுதியிருக்கு? என்ன சைலன்ஸ், என்ன ரெகுலேஷன், என்ன டெஸ்ட்? அதுவும் பாத்தியாடா, கரெக்டாக நம்ம இருக்கிற பிளாக் பிலே நடந்த மாதிரி போட்டிருக்கு. என்னண்ணே இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இப்போ சேர்த்து வச்சிருக்கிறாங்க? ஆமாங்க, அதுக்கு தான் நம்ம 4 பேராக போவோம்னு சொன்னேன். சரி, நீங்கள் அந்த பக்கம் தேடுங்க, ஏதாவது க்ளூ கிடைச்சா என்கிட்ட வந்து சொல்லுங்க, ஓகேவா? நாங்கள் இந்த பக்கம் தேடுறோம், நீங்கள் அந்த பக்கம் தேடுங்க. நம்ம ரொம்ப நேரமாக தேடுறோம், ஏதாவது கிடைச்சதா யாருக்காவது? ஆரவண்ணே, இங்கே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. என்னோட குழந்தை ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறா அப்படின்னு. எனக்கும் கிடைச்சிருக்கு, இங்கே இருக்கிற டெனண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப கோவம் வருது அப்படின்னு. அதை விட இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. எங்களை யாரோ கண்காணிக்கிற மாதிரி இருக்குன்னு இங்கே இருக்க ரெசிடென்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் கூட நிறையா குடும்பங்கள் வந்து 3 to 6 மாசத்துல இங்கேருந்து கிளம்பிட்டாங்கன்னு ரெக்கார்டாக இருக்கு. ஒரு நிமிஷம், அவங்க எங்களை பயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அனு இதை தானே வந்ததுலேருந்து அடிக்கடி சொல்லிட்டு இருந்தா. அப்போது இதோ
முன்னாடி இருந்தவங்களுக்கும் இது நடந்திருக்கோ? என்னென்ன வயர்லாம் கண்ணா பின்னான்னு கனெக்ட் ஆகிருக்குது, உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியுமா? நான் வேலை பார்க்குறதே அந்த லைன்ல தான், எனக்கு தெரியாம இருக்குமா? கொஞ்சம் சரி என்னன்னு பார்ப்போம். இந்த கேபிள்லாம் ஏன் இங்கே போட்டிருக்காங்க? ஏன்னே இந்த கேபிள்லாம் இங்கே போடக்கூடாதா? அப்படி இல்லப்பா, இது நார்மலான பவர் லைன் இல்லையே, இது ஏதோ சிக்னல் கேபிள் மாதிரில இருக்கு. ஏன்னே அந்த ஒயர் வந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, நோட் பண்ணீங்களா? அண்ணா ஆமா, இது இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகி சீல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒயரிங்லாம் ரெசிடென்டல் பில்டிங்ல இருக்கக்கூடாது. இதை வந்து எதுக்காகவும் மாடிஃபை பண்ண மாதிரி இருக்கு. இதனால தான் நமக்கு அடிக்கடி பவர் கட் ஆகுதானே? தெரியலப்பா, இது இன்னும் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் புரியும். என்ன எல்லாருக்கும் ஏதாவது க்ளூ கிடைச்சிச்சா? ஆரவ், நாங்கள் போன இடத்துல இந்த புக்கு கிடச்சிச்சுப்பா. இதில் வந்து ஏதோ சைலன்ஸ் ரெகுலேஷன் டெஸ்ட் அப்படின்னு ஏதோ எழுதியிருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எங்களுக்கு சரியாக புரியலை. ஆனால் நிறைய இடம் பிளாக்காக விட்டுருக்காங்க. இது தேவைப்படுமே இந்த புக்கை கொண்டு வந்தேன். நாங்க போன இடத்துல ஒயரிங் பார்த்தோம். ஆனா அந்த ஒயரிங்லாம் ரெசிடென்ட் பில்டிங்ல இருக்கக்கூடாத ஒயர்ஸ். அதுவும் இல்லாம சில கேபிள்ஸ்லாம் சிக்னல் கேபிள் மாதிரி இருந்துச்சுப்பா. நிறைய மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த புக் எப்படி கொஞ்சம் கொடுங்க. ஆரவ், இது வந்து ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி உனக்கு தோணலையா? என்ன சொல்ற மீரா? இதுலயே போட்டுருக்கு பாரு, சைலன்ஸ் ரெகுலேஷன் டெஸ்ட் பி பிளாக்னு. அது என்ன, நம்மளும் பி பிளாக்ல தான் இருக்கோம், நமக்கு மட்டும் என்ன சைலன்ஸ் ரெகுலேஷன் டெஸ்ட்? நமக்கு நடக்கிற விஷயத்தையும் இதுல எழுதிருக்கிறதையும் பார்த்தா நிறைய விஷயம் ஒத்து போகுது. நானும் நோட் பண்ணேன். ஆக்சுவலா இந்த பில்டிங்கை யாரோ எதுக்காகவோ யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. இது ரெசிடென்டல் பில்டிங்கான ஒயரிங் எதையுமே நான் பார்க்கல. மோஸ்ட்லி ஏதோ வித்தியாசமான ஒயரிங்கை தான் நான் பார்த்தேன். சரி, ஓகே. இப்போ கலெக்ட் பண்ண டேட்டாஸ் வச்சு நமக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இதை வச்சு நம்ம மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நீங்கள் எல்லாரும் அமைதியாக வீட்டுக்கு போங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டு வீட்டுக்குள்ளே வச்சு இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்காதீங்க. இங்கே பேசுறது இதோட விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகணும், புரியுதா? நம்மளோட பிளான் எதுவுமே வீட்டுக்குள்ளே தெரியக்கூடாது. ஓகே ஆரவ், கண்டிப்பாக. ஏமீரா, உன்னால மட்டும் எப்படி இந்த புக்கை துல்லியமாக படிக்க முடிஞ்சுது? என்ன ஆரவ், மறந்துட்டீங்களா? நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட். எனக்கான சில ரிசர்ச் டீம் டேர்ம்ஸ்லாம் அதில் போட்டிருந்தது. அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். சரி மீரா, இதை நம்ம இதோட விடக்கூடாது. இதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய விஷயத்த வெளியே கொண்டு வரணும். இங்க இருந்த பழைய ஓனரு, பில்டரு, யாரை பத்தியாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம கண்டிப்பா மூவ் ஆன் பண்ணியே ஆகணும். நிச்சயமா. இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லானோ. நீ செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம்தான். இந்த ஃபைல் எதுக்கு என் கையில கொடுத்த? இப்போ நான் என்ன செய்யணும்? இத நாளைக்கு அங்க வைக்கிற. இதை நான் ஏன் அங்க கொண்டு போய் வைக்கணும்? இது வரைக்கும் அவங்க எவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா சில நேரம் உண்மையை கிடைக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் தவறான இடத்துக்கு போகணும். அப்பதான் உண்மையை மறைக்க முடியும். இதனால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? பிரச்சனை வரும். ஆனா அது உன் குடும்பத்துக்கு வராது, இந்த வீட்டுக்கு தான் வரும். நீ இதை செய்யலனா நான் வேற வழியை பார்க்க வேண்டி வரும்.